வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் மூலமாக ரிமோட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஏசி, ப்ரொஜெக்டர், கேமரா இது எல்லாத்தையும் எப்படி நம்மளால எமர்ஜென்சிக்கு மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெஸ்ட்டான அப்ளிகேஷன் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் ஐஆர் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்தாகணும். அதாவது இன்ஃப்ராரெட் சிக்னல் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ரெட்மி மொபைலில் அனைத்து மாடலையும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஐஆர் பிளாஸ்டர் ஆப்ஷன். ஒரு சில அதர் பிராண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. சாம்சங், ஹானர், விவோ, ஓப்போ இது போல் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் மொபைலில் இருக்கா என்ன அப்படிங்கிறத கூகுளில் உங்கள் மாடலை போட்டு செக் பண்ணுங்கள். இது இருந்தால் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ என்கிட்ட ஐஆர் பிளாஸ்டர் ஆப்ஷன் இல்லை, இதை என்னால் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு. யூஸ் பண்ணலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஐஆர் டிவைஸ்னே ஆஃப்லைன் ஆன்லைனில் வந்து இப்போ சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனுடைய இமேஜ் காமிச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 200 வரும். இதை நீங்கள் வாங்கி உங்கள் ஹெட்ஃபோன் மாட்டுவீங்க பார்த்தீங்களா, அதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 அப்ளிகேஷனை நான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன் இந்த 4 அப்ளிகேஷனை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற கடைசியில் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஒரே ஆப்பில் எல்லா ஆப்ஷனும் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் ரிமோட்டு யூஸ் பண்ணுற டெமோ வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் காமிச்சிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐ ரிமோட். இது பார்த்தீங்கன்னா இந்த 4 அப்ளிகேஷனுமே நான் பெர்சனலாக ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் மெக்கானிக்கல் சைடில் இருக்கிறதுனால எல்லா வீட்லேயும் போகும்பொழுது டிவி ரிமோட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிமோட் நான் கனெக்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவி, எம்ஐ பாக்ஸ் அவங்களுடைய பிராண்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டிவி, செட்டப் பாக்ஸ், ஃபேனு, ஸ்மார்ட் பாக்ஸ், டிவிடி. அந்த ஃபேனு, ஏசிலாம் அந்த ஐஆர் ஆப்ஷன் அதுலேயும் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய நார்மல் ஃபேன்லாம் உங்களுக்கு ஐஆர் இது இருக்காது. அதுக்குன்னு அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி தான் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ நான் டிவிக்குள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கலைஞர் டிவி, சிஆர்டி டிவி, அந்த டிவியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இ ஆப்ஷன் போனீங்கன்னா எல் கார்டு அப்படின்னு இருக்கும், செலக்டா அப்படின்னு இருக்கும். இதுதான் கலைஞர் டிவியோட இது. இது பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிமோட் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா ஆப்ஷனையும் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதில் ஒரு சில ஆப்ஷன் ஒரு சில பட்டன் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா. ஆமாம், இதில் எல்லா ரிமோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பட்டன் ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. எல்லா ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் இருக்க தான் செய்யுது. அதனால தான் உங்களுக்கு இந்த 4 ஆப்பையும் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேக் பட்டன் ஒர்க் ஆகாது, ஹோம் பட்டன் தான் இந்த பட்டன் ஒர்க் ஆகாது. இதில் நான் சொல்லக்கூடிய வேறு அடுத்த ஆப்பில் இது இருக்கலாம். அதனால தான் 4 ஆப்பையும் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பில் இது ஒர்க் ஆகலைன்னா அடுத்த ஆப்பில் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இதில் சேனல் மாற்றிக்கலாம், வேல்யூ பட்டன். எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு சில பட்டன் அதாவது இந்த டிவி, ஏவி மாற்றுறது ஒரு சிலது ஒர்க் ஆகாது. ஒரு சில நேரங்களில் இந்த நம்பர் சேனல் மாற்றுறது, வேல்யூ அப் அண்ட் டவுனு, இதெல்லாம் பவர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஒரு சில நேரங்கள் இந்த டிவி, ஏவி ஒர்க் ஆகாது, பேக் பட்டன், எக்ஸிட் பட்டன் ஒர்க் ஆகாது, ஹோம் பட்டன் ஒர்க் ஆகாது. இது போல் இருக்கிறதுனால நீங்கள் இந்த 4 ஆப்பையும் நான் சொல்லக்கூடிய 4 ஆப்பையும் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் பேக் பட்டன் ஒர்க் ஆகலைன்னா வேறு நான் சொல்லக்கூடிய வேறு 3 ஆப்லேயும் ஒர்க் ஆகலாம். அதனால தான் நான் 4 ஆப்பே சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நான் வெளியில் வந்துக்கிறேன். மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாஜா ரிமோட், யூனிவர்சல் ரிமோட். இந்த எம்ஐ ரிமோட்டு, ஜாஜா ரிமோட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 95% எல்லா ரிமோட்டும் ஒர்க் ஆகும். ஏன்னா யூனிவர்சல் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எம்ஐ ரிமோட் மாதிரியே தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதிலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏசி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது ஏர் கூலர், வாட்டர் ஹீட்டர், ஆம்பிளிஃபையர், ஃபேனு, ஐஆர் சுவிட்சு, எஸ்எல்ஆர், இது எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. இதில் செட்டப் பாக்ஸ்க்கு போகலாம் நம்ம. இதில் எல்லா பிராண்டுடைய செட்டப் பாக்ஸ் இருக்குது. இப்போ நான் டாடா ஸ்கை செட்டப் பாக்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி மேட்சிங் கேட்கும். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டன் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை கேட்குதோ அது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த ஜாஜா ரிமோட்டில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் மைனஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ரிமோட் கிரியேட் பண்ணும்போது 30 செகண்ட் விளம்பரம் பார்த்தா தான் கிரியேட் ஆகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 5 மாதமாக கொண்டு வந்துக்கிறாங்க. முதல்லலாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆஃப்லைன் தான் ஆடு ப்ளே ஆகிறத. இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ டாடா ஸ்கையுடைய
பெர்ஃபெக்ட்டா அதனுடைய ரிமோட் வந்து நமக்கு ஒர்க் ஆயிரும். மேல இங்கேயே ஆகும். இப்ப கலைஞர் டிவினா கட் அதுக்குள்ள போனீங்கன்னா, கலைஞர் டிவி அப்படின்னு ரன் ஆகும். இங்க நான் அவங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா பட்டனுமே மேக்ஸிமம் வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் பட்டன், ஹோம் பட்டன் வேலை செய்யல. பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேற ரிமோட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா பட்டனும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுமா? அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் மெயினானது எல்லாமே ஒர்க் ஆகும். அதாவது வேல்யூ சேஞ்ச் பண்றது, சேனல் சேஞ்ச் பண்றது, நம்பர் வைக்கிறது. ஒரு சில நேரங்கள்ல இந்த டிவி, ஏவி மாத்துவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி நேரங்கள்ல கொஞ்சம் நமக்கு இதாகும். அவ்வளோதான். இந்த இந்த மத்த ரிமோட்ட தவிர இந்த ரிமோட்ல ப்ளஸ் பாயிண்ட் நெறைய இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிவில எக்கச்சக்கமான டிவி குடுத்துருக்காங்க. எல்லா பிராண்டுடைய டிவி சைனா மாடல்லேருந்து எல்லா பிராண்டட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அத கிளிக் பண்ணீங்கன்னா 30 செகண்ட் ஸ்டார்ட் ஆடுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா 30 செகண்ட் ஆட் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் ரிமோட் கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான் நண்பர்களே. இதில பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவி உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுலயும் எம்ஐ ரிமோட்லயும். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கலைஞர் டிவிலயும் எல்லா மாடலையும் உங்களால கனெக்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா இல்ல. ஏன்னா நான் ஒரு சில மாடல்ல கனெக்ட் பண்ண முடியல. ஒரு சில மாடல் தான் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அது வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல. எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு நீங்க கமெண்ட்ல போட்டு திட்ட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இத நான் இப்ப வெளியில வந்துக்கிறேன். அடுத்து எனிமோட் ஸ்மார்ட் ரிமோட். இது ஒரு பெஸ்ட்டான ரிமோட் அப்ளிகேஷன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் உங்கள்ட்ட செட் டாப் பாக்ஸ் ரிமோட் எல்லாமே இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா உடைஞ்சிட்டாலும் கடையில வாங்கிருவீங்க. இந்த டிவின்னு ஒண்ணு கிடைக்காது மேக்ஸிமம். 20 இன்ச் எல்ஜி, பேனாசோனிக் ஸோ இதெல்லாம். இதில நீங்க எல்இடி, எல்சிடி ரிமோட்டே எல்சிடி ஆண்ட்ராய்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி பிளாட் டிவி மட்டும் தான்னு இல்ல. ஆண்ட்ராய்டு டிவி உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். 32 இன்ச்சு, 64 எந்த இன்ச் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டிவிக்குள்ள போய்க்கிறேன். இதில எல்லா பிராண்டும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஆல்பாபெட்டிக் வைஸ்ல ஆர்டர்ல குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் எல்ஜி டிவிய ப்ளே பண்றேன். கிரியேட் ஆயிருச்சு. இது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா, HDMI பின்ன HDMI 1, 2, 3, 4 எல்லாமே குடுத்துருக்காங்க. பாஸ் பண்ணிக்கிறது, ப்ளே பண்ணிக்கிறது. ஸோ எல்லா ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. நீங்க தெளிவா செக் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ லென்த்தா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வெளியில வந்துக்கிறேன். இதுலயும் எல்லா ரிமோட் மாரி இன்டர்ஃபேஸ் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். வீடியோ ப்ரொஜெக்டர், செட் டாப் பாக்ஸ், டிவி, வைஃபை டிவைஸ், வீடியோ ப்ராசஸர், DSLR கேமரா, ஆடியோ வீடியோ சிஸ்டம், ஏசிஆர், ஹீட்டிங் ஸோ நெறைய குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து நம்ம கடைசியா ஏசி ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இதில ஒரு மைனஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, அதிகமான ஆட் ஆகும். ஸோ அத நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆனா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, Play Storeல ஒரு 3, 4 வருஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் பெர்சனலா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் குடுத்துக்குங்க. ஸோ ஸ்டார்ட் குடுத்ததுக்கப்புறம் இதுலயும் ஸ்டார்ட் குடுத்துக்குங்க. ஸோ அலோவ் குடுத்துக்குங்க கேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் மட்டும் குடுக்குறேன். டிவி, செட் டாப் பாக்ஸ், ஏசி, கேமரா, ப்ரொஜெக்டர், ஏவி ரிசீவர், டிவிடி பிளேயர், ஃபேன், வைஃபை டிவைஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, செட் டாப் பாக்ஸ் உங்களுக்கு இதில கேபிள் செட் டாப் பாக்ஸுமே உங்களுக்கு குடுத்துருக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்சிவி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். எஸ்சிவி செட் டாப் பாக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து என்ன செட்டப் பாக்ஸ் இருக்கு? டிசிசிஎல் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ டிசிசிஎல்லையும் இருக்கு இதுல. ஸோ உங்களுக்கு என்ன பிராண்டோ மேக்ஸிமம் இந்த மாரி அரசு கேபிள் குடுத்துருப்பாங்க. அடுத்து டிசிசிஎல், எஸ்சிவி, விகே டிஜிட்டல். ஸோ இது மட்டும் தான் நான் அதிகமா பார்த்துருக்கேன். கேபிள்லயும் எக்கச்சக்கமான கேபிள் இருக்கு. ஒரு 15 கேபிள் இருக்கு. அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஸோ இருக்கிறத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, டிவி ஆப்ஷன் நெறைய இருக்கு. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல இந்த எல்ஜி, சோனி டிவிலாம் ரிமோட் இருக்காது கஸ்டமர்ட்ட. பழைய காலத்து ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. நான் இந்த ரிமோட்ட யூஸ் பண்ணி தான் நான் ஏவிக்கு மாத்துவேன். ஏன்னா, அவங்க வந்து பட்டன் அமுத்தி விட்டாங்கன்னா, நார்மல் கேபிள் சேனல் 1, 2, 3ன்னு ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அதுல இருக்கும். அடுத்து நம்ம ஏவிக்கு மாத்துறதுக்கு ரிமோட் இருக்காது. ஸோ இந்த அப்ளிகேஷன யூஸ் பண்ணி தான் நானு மாத்திருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோல சொல்லிர்றேன். ஸோ ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு பட்டன் மேட்ச் ஆகாத மாரி இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில நீங்க நான் 4 ஆப் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 4 ஆப்பையும் கையில வச்சுக்கங்க. ஸோ இந்த ஆப்ல ஏவி வேலை செய்யல அப்டின்னா, ஜாஜா ரிமோட்ல கண்டிப்பா ஏவி வேலை செய்யும். ஸோ எம்ஐ ரிமோட்ல வந்து ஒரு பட்டன் வேலை செய்யல அப்டின்னா, இந்த ஏசி ரிமோட்ல கண்டிப்பா வேலை செய்யும். ஸோ இது நான் என்னோட அனுபவத்தில சொல்றேன். நீங்க வந்து கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. ஸோ இந்த 4 ஆப்பையும் நீங்க ஏத்திக்கங்க. ஏத்திட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!